அந்தி மகிழ்ந்தோனே அடிய ஈசனே மகிழ்ந்தோனே அடிய ஈசனே புத்திரனே சந்தி விநாயகா தொந்தி கணபதிய தொந்தி கணபதிய ஆமே சந்தி விநாயக தொந்தி கணபதி கண்பவாங்கபதாமே ஆனந்த தாண்டவா நாங்கள் ஆட ராமானந்த தாண்டவா நாங்கள் ஆடே எல்லாவாகி தர வேணும் எந்த மறையோனே ஐயோனே அம்பிகை எல்லா கவிகளும் நாங்கள் பாட வாக்கு தர வேணும் என் மருகனே மாநிலாம்பிகையே அலியாபரணமோ பொன்முத்து மாலையோ ரணமோ மாலையோ பணிந்தொழி மணிமால் எங்கெங்கும் மார்பில் பாதைக்கமோ எங்கெங்கும் மார்பில் பாதைக்கமோ போனோ போலா ஆதரவாய் பணிந்தொழி ஆதரவாய் பணிந்தொழி மணிமாலெங்கோ மாறி பாதைக்கமோ பணிக்க போனோலா ஆடம்பரத்துடன் அந்தர் கோடி நாட்டினா ஆணி உத்திரத்தில் பரத்தோடு கொடி நாட்டினா ஆணி உத்திர ஆணி உத்திரோ தன்னில் பிறந்தவா ஆணி உத்திரோ தன்னில் பிறந்தவா கூத்தனை
அம்மையா குடமாக்கி ஆமோ அம்மண்ணா ராமர் பானோ ஆமோ அம்மையா வீசுகோனோ சொல்லை நாங்கள் பாட வரவே கண்டோ தேவி பாலா ராமன் தூதுகனானா ராமன் தூதுகனானா அருள் புரிவா அனுமானே அருள் புரிவா மலை மகளை ஜத்தி கலை மகளே ஜத்தி கலை மகளே ஜனுட திருமகளே அம்பிகை ஐயோ தேவி அம்மா மான்மகில வழிபடும் தெய்வம் மாறி பிறந்தவர் மாரியம்மா ஜடமாரி கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா கருட வேணும் அம்மா கள்ளக்கர மாரியம்மா கருட வேணும் அம்மாயே சுடர்பொழிவில் பிறந்தவர் கள்ளக்கர சுடலாய்யா விளக்கில் பிறந்தவர் கள்ளக்கரமாயாண்டி முண்டமாக பிறந்தவர் முண்டமாக பிறந்தவர் சொல்லக்கர முண்டசாமி பிறந்தவராய் சொல்லக்கர முண்ட சுவாமி மாயாண்டி மதி கொழுந்த மல்லிகை பூவாஜக்கார ராஜாவா வச்ச சுடராய்யா மாயாண்டி சுடல தெய்வம் மாயாண்டி சுடல தெய்வம் மனதில் வந்தார்கள் உரிவா மாயாண்டி சுடல தெய்வம் எங்க மனதில் வந்து அருள் புரிவார் எங்க சந்தன மாதிரி கதை படிக்க அங்கரணி வரந்தருவா சட மாதிரி கதை படிக்க தாமதர வரந்தருவா கள்ளக்கர மாரியம்மா அன்புகளை பாட போறோம் உத்தரவு கொடுக்கணுமே நாச்சாபுரம் கொழுவிருக்கும் மாறி மாறி பிறந்தவளாம் கள்ளக்கர மாரியம்மா சந்தன மாரியம்மா தாயான சடமாரி பாடும்போது ஆபதடு மாறிடாமல் குரலும் மங்கிடாமல் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாறு வேலையில நெஞ்சிலேயும் நாவிலையும்
மனாவேல வரவோ வேண்டும் கரகடக்க செல்ல இருப்பதனால் கோமரத்தாடிகள் அனைவரும் கோயிலுக்கு ஒரு மடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரகெடுக்க போக இருப்பதினால் பக்தகோடி பெருமக்களும் கோமரத்தாடிகளும் அத்தோடு நாதசுர மேலவாட்டியாளர்களும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமா கரக கூட எடுக்க போக இருப்பதனால் பக்தகோடி பெருமக்கள் கோமரத்தாடிகள் அத்தோடு நாதசுர நையாண்டி மேல பாட்டியாளர்கள் கோயிலுக்கு வெகு சீக்கிரமாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது விழா கமிட்டியாருடைய அன்பான அறிவிப்பு. நாட்டிலேயோ நல்ல நாடு நல்லே நாடு நல்ல நாடு நல்லே நாடு புகழும் நாடு புகழும் நாடு ஆடமள ஒளியும் நாடு நாடு வீழும் நாடு நாடு பூக்கும் நாடு 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 மலரும் நாடு மலரோ நாடு நாடு இருவாச்சி மலரோ நாடு நாடே மலை பொழியோ மலபோழியோ நெல் விளையோ நெல் வேளையோ விளையும் நாடு விளையோ நாடு வழுக்கும் நாடு நம்மளுக்கோ நாடு மலை பொழியும் நாடு மிளகு காய்க்கும் நாடு ஒன்று மலை பொழியோ நெல் விளையோ இருந்து கீதம் பாடும் இருந்து நடனம் ஆடும் இருந்து விளையாடும் இருந்து கீதம் பாடும் இருந்து இசைகள் பாடும் பெரிய நாடு பொன்னால் முடி கொழுங்கும் பொன்னால் முடி கொழுங்கும் ஆதி வெள்ளி கைலாசமா கைலாசமாய் ஆதி வெள்ளி கையில கையில பகவானும் பகவானோ ஆதிசக்தி பார்வதியும் பார்வேதியோ கையிலையில் கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் பகவானும் பார்வதியும் பார்வேதியோ கையிலையில் கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் தளமதியில தலமாதில ஜரஸ்வரியா ஜரஸ்வரியா கொலுவிருந்தார் கொலுவிருந்தார் வைகுண்டம் தளமதியிலே லட்சுமியா கொலுவிருந்தார் இந்திரலோகம் தளமதியில இந்திரனா இந்திராணியா இந்திராணியா அங்கே இன்பமுடன் கொலுவிருந்தார் ஐயா இந்திரனா இந்திராணியா மூவர்களா முனிவர்களா முக்கோடி தேவர்களா நாரதரா நன்முனியா நன்முனியா அங்க 4 லட்சம் கோடி
கொடி பேப்படை ஐயா நன்மோனியா பேப்படையா தீயரம் போல தீயரா மாமுனியோ கருடர் காந்த சிவஞானோ கணக்கெழுதோ நைனாரோ கொழுவிருந்தா கணபதியோ வேள வேளா கொடபிடிக்கும் கொடபிடிக்கும் கொழுவிருந்தா கொடபிடிக்கும் அங்க கொண்டோதர கொழுவிருந்தா ஆகாயத்தில் சூரியரோ ஆகாயத்தில் சூரியரோ சந்திரரோ ஆயவாணியோடு வாணியோடே கங்காதேவி கொழுவிருந்தா ஐயா வாணியோடே கங்காதேவி கொழுவிருந்தாளே தானாகிய பொன்னுவெளி கைலாச மலையில மலையில ஆண்டவன் பகவானும் ஆதி பராஜத்தியும் சத்தியம் சிவனுக்கு இடபாகத்திலே ஈஸ்வரி பராஜத்தி கொழுவிருந்தார் கொலுவிருந்தாள் பகவானுக்கு வலதுபுறம் மூத்தம விநாயகப் பெருமானும் கொலுவிருந்தார் சக்திக்கு இடதுபுறம் இளைய மகன் வேல்முருகன் வேலுமுருகன் கொலுவிருந்தார் நம்ம தம்பதி சமேதராக சக்தியின் ஜீவனமாக ஆமா கைலாசத்திலே காட்சி கொடுத்தார் கொடுத்தார்கள் ஆண்டவன் பகவானை சூழ அமரதேவர்கள் அட்டதிற்கு பாலர்கள் பாலர் சுடரொளிச்சனி நாரதன் சோதி மார்க்கண்டைய மார்க்கண்டைய கம்பருடர் கருடர் காந்தர் சித்தபுத்தி சிவஞானன் சூழ ஆமா சீராக கணக்கெழுதன் சித்திரபுத்திர நைனாரு எல்லாரும் அங்கதான் இருக்காங்க ஆண்டவனை சூழ எல்லோரும் குழுவிருக்க பிரம்மலோகத்திலே பிரம்மா சரஸ்வதி இந்திரலோகத்திலே இந்திரன் இந்திரன் மனைவி இந்திராணி சத்தியலோகமாகிய அந்த பிரம்மலோகத்திலே பிரம்மா சரஸ்வதி அந்த நான்மகன் பிரம்மனை பக்கத்தில் என் அம்மையை கலைவா அணி கலைமகள் கொழுவிருக்க அமையோ ஆண்டவன் அருளை கொண்டு 3 திரிலோகத்தை படைத்து படைத்தே அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் படைத்தோ அமையோ படைத்த உலகத்தில் முதல் எறும்பு வரை என்ன உண்ணா சிவச்சந்துக்களை படைத்து படைத்தே வாழும் தேரை தாயார் கருக்குழியில் வாழும் ஜிசுவு ஜிசுவே இருக்கும் குஞ்சி முதல் அமையோ சின்ன உயிர் சித்தெரும்பு பெரிய உயிர் மதையானை சிவசந்துக்கள் என்ன 1000 லட்சம் கோடி உயிர்களை படைத்து படைத்த ஜீவத்துக்கெல்லாம் பட்டினி இல்லாம பசி இல்லாமல் உலகம் தோண்டிய நாளையில இருந்து யுக யுக காலமாக உயிரும் தவறாம ஆமா எல்லா ஜீவத்துக்கும் ஈசன் சிவபெருமான் படியளக்காரு படியளந்தாரி உலகம் என்னைக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் உலகம் உற்பத்தி ஆனதோ அன்றிலிருந்து இன்று வரை ஈசன் சிவபெருமான் நமக்கு படியளந்து காத்து ரசிக்கார் ஆண்டவன் பகவான் ஆமா மட்டும் படியளக்காம கைலாசத்துல மரக்கால வச்சுட்டாருன்னா குப்பரை கவுத்திட்டாருன்னு வைங்க ஆட்சியாளரத்துல 6 பேர் வில்லடிக்க முடியுமா? முடியாதுல்ல ஐயா. காலையில இட்லி வடை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. ஐயா, மேலகார கலைஞர்கள் கோயிலுக்கு வெகு சீக்கிரமாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமோ, இறகு எடுக்க போகணும். ஆமா, வெகு சீக்கிரமா கோயிலுக்கு வாங்க. இது விழா கமிட்டியாருடைய அன்பான அறிவிப்பு. அறிவிப்பு. இப்படியாக ஆண்டவனாகிய சிவபெருமான் பகவான் உலக உயிர்கள் எல்லாம் பெத்த பிள்ளைகளாக பாவித்து தன்னுடைய குழந்தைகளாக நினைச்சு இந்த இறைவனாகிய சிவபெருமான் பகவான் இந்த உலகில் உள்ள உயிர்கள் எல்லோருக்கும் இறைவன் எப்படி இறை இழக்கார் தெரியுமா? இழக்கார் பகவான். நல்ல கிழமையில நல்ல கிழமையில விடிய கால நேரம் போல
கொடுத்தா மக்களல்ல இழந்து அவனோட கை கொடுத்தா இழந்து கை கொடுத்தா உலக்கு நல்ல ஜனை இழந்து இழந்து இதனை இழந்து உடையவன கை கொடுத்தா கொடுத்தால் பார்வதியா கை கொடுத்தா உடையவனார் கை கொடுத்தா பார்வதியா கை கொடுத்தா கை கொடுத்தாய் ஆண்டவனு வாங்கி கொண்டு படியளக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமா வாங்கி கொண்டு படியளக்க கிளம்புதார கையில நல்ல கையில விட்டு அம்மையா கைலாசவாசல் விட்டு ஆமாமண்ணே ஆண்டவன் சிவபெருமா படியளக்க வாராரே ஆதிசிவன் பகவானோ ஏழு உலகமெல்லாம் இறையாளந்தா படியளந்தாயே உலகமெல்லாம் நான் இறையாளந்தா இறையாளந்தாயே முதலந்தா மனுக்களுக்கு மணிகளுக்கு எல்லாம படியளந்தா படியளந்தா சிவத்துக்கும் ஜீவத்துக்கும் இருந்தவரிடாமே இருந்தவரிடாமல் இறையளந்தா ரோந்தவரிடாம ஈஸ்வரனோ இறையளந்தா எட்டோட 8 நாளா இறையளந்தா சிவபெருமா அடியளந்து வரபோதே அடியளந்த பகவானுக்கு சொர்வடைந்தே திரும்புவாரா எப்பா வருவாரே பார்வதியா காத்திருக்கா ஆண்டவராகிய சிவபெருமா ஆமா ஆதிபராஜத்தை அளந்து கொடுத்த ஆளாக்கு தெனிய கொண்டு நான் கொண்டு போய் அவனிட உலகமெல்லாம் ஆண்டவன் இலை அளந்து அடியளந்து காத்து ரட்சித்தார் 8 நாளா சிவபெருமா இறை அளந்தார் அளந்தார் பகவான் இறையளந்து சிவபெருமா 8 நாளா படி அளக்க இறைவனுக்கு அலுப்பு அதிகமாச்சு அசதி கூடி போச்சு பகவானுக்கு இளைப்பாரணும் தவிப்பாரணும் ஆண்டவன் அசதியில வாராரு பகவான் ஆண்டவன் 8 நாள் இறை இழந்தல வாராரு பகவான் நம்மளே 2 நாளைக்கு முழிச்சிட்டா நம்மளா உடலுக்கு என்னெல்லாம் வருது
அப்படியா நம்ம 2 நாள் முழிச்சா நம்ம உடம்புக்குள்ள அந்த பாடுபடுத்து. அதானே கை நிறைய காசை கண்ட வீட்டுல இப்படி உறக்க வரும். ஆமா அதனால ஆண்டவன் இளைப்பாரணம் பண்ணு இறையிழந்து காத்து ரசித்து கைலாசபதிக்கு வாராரு. அப்படி பகவான் வார போது பராஜெத்தி பகவான் எப்ப வருவார் என்று ஆச்சார வாசலிலே ஆதி பராஜெத்தி காத்திருந்தாள். ஈசன் எப்ப வருவார் என்று பார்வதி எதிர்பார்த்து காத்திருந்தார். கடவுளே வருவார் என்று வழி மேலே விழி வைத்து காத்திருந்தால் கண்ணன் தங்கை பராசக்தி. அந்த பார்வதி காத்திருக்க ஆண்டவனாகிய சிவபெருமா ஐயா இறை அளந்து முடித்து விட்டு முடித்து விட்டு கைலாசம் வருவாரோ வரபோது பார்வதியா கண்டபோது மகிழ்ச்சி கொண்டு கையில கீழ ஆச்சார வாசலில பழக போட்டு பகவான சொல்லி மலரெடுத்து பண்ணுவாளோ மலர் பறித்து பண்ணுவாளோ மலர் பறித்து பண்ணுவாளோ மலரெடுத்து மலரெடுத்து பாத பூஜை நடத்துவாளா மலரெடுத்து பாத பூஜை நடத்துவாளா பாத பூஜை தான் முடித்து ஜீவனமாக வருவாரோ வாசலில கட்டில வருவாரா பார்வதியோ இருந்து கொண்டு பகவானுக்கு கொடுப்பாளோ பகவானுக்கு படியாளந்த பகவானுக்கு பால் வளத்தை கொடுப்பாளோ பாரதி பால் வளத்தை பாடாளே சாப்பிட்டு கரைப்பாரி சக்தி ஜீவனமாக சாம்பளந்த அரிப்பாரோ ஆணி பண்ணால் முடிகொழுங்கோ ஆதி வெள்ளி கையில பகவானும் பார்வதியோ நேரமது போனும் என்று சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் சொக்கோட்டம் ஆடுவாரோ சொக்கோட்டத்தை முடித்தவர்கள் சொக்கோட்டத்தை சுவாமி வேலையாடுவாரோ இருவரும் சுவாமி வேலையாடுவாரோ ஆதிவெள்ளி கைலாசத்தில ஆண்டவன் பகவானும் ஆதி பராஜத்தியும் ஆண்டவன் பகவானும் ஆதி பராஜத்தியும் சத்தியும் சிவனுமாக நேருக்கு நேர் இருந்து கொண்டு படியிழந்த பகவானுக்கு பால் பலத்தை கொடுத்தா இறையிழந்த பகவானுக்கு இலைப்பாரி தவிப்பாரி எல்லாம் கொடுத்தா சத்தியும் சிவனும் நல்லா சாப்பிட்டாவோ பகவானும் பார்வதியும் சாப்பிட்டு முடிச்சு 2 பேரும் தாம்பலம் தரித்து ஆமா சொக்கோட்டங்கால் மண்டபத்துல சொக்கோட்டம் விளையாடுதாவோ சொக்கோட்டத்தை முடிச்சவர்கள் சோய் விளையாடுதாவோ ஆமா கணவன் மனைவியுமாக ஆமா இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் புலமையை பரிசலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள் அதாவது குலாளர் சமுதாயம் என் திருநீலகண்டருடைய வழி வம்சத்தார்கள் என் வேம்படி சாசா கள்ளக்கரை மாரியம்மாள் சொல்லக்கரை சுடலமாடசாமி குலகோமரம் கள்ளக்கரை மாரியம்மா சுள்ளக்கரை சுடல சுள்ளக்கரை சுடலமாடசாமி குலகோமரங்கள் அன்பு சீமான் பூமான் கனகவான்கள் குலாளர் வழிதேடி வம்சத்திலே உதித்த
அன்புச்சியமான் ஈ நடராஜ வேளார் என் நாகம்மாள் அன்னாருடைய பேர ஈ முத்துச்செல்வன் தெக்குப்பெட்டி. ஆமா இந்த நாச்சால்புரத்திரை குழுவிருக்கும் கள்ளக்கரை மாரியம்மாள் சுள்ளக்கரை சுடலமாடசாமி கோமரம் ஈ நடராஜ வேளார் அவர்களும் அன்னாருடைய மனைவி என் நாகம்மாள் அவர்களும் இருவருடைய பேர ஈ முத்துச்செல்வன் தெக்குப்பெட்டி அவர்களும் லட்சம் நோட்டு 100,500 கோடியாக கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார். பாடும் பழமையை பரிசீலித்துள்ளார்கள். ஆதரித்த அன்னார்குல வெளிச்சனங்களும் உற்றார் பெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனத்தோடு வாழனும் வளரனும் அருளாலே முகம் நீங்க போனாலோ இடங்களெல்லாம் வாழும் ஐயா கள்ளக்கர மாரியம்மா போல வாழ வைப்பா சுடல தெய்வம் போல வாழ வைப்பா இடங்களெல்லாம் வாழும் ஐயா வாழையாக வளரும் ஐயா 100 கோடி எனக்கு உயர வேணும் கையிலே போல அமனூரே கோடி கையிலே போல அந்த கையிலே நல்ல கையிலேக்குள்ள அம்மையா இல்லாத வாசலில பாரவெள்ளி கையிலேக்குள்ள பார்வதியோ பவுசோட இருப்பாரோ ஈசனும் தேவியோமா இணைந்து கூடி இருப்பாரா மன்னனும் தேவியோ அயர்ந்து கூடி இருப்பாரோ உயிரும் போல இருப்பாரோ சிவபெருமானும் கண்ணன் தங்கை பராஜத்தியும் ஆமையோ தேவியுமாக ஆனந்த சந்தோஷமாக இருக்க ஆண்டவன் பகவான் கிட்ட பராஜத்தி ஒரு சில வார்த்தையை பேசுதா சொல்கிறாள். இறைவா ஆண்டவா சொக்கோட்டத்தை நிப்பாட்டுங்க முதல்ல சுவாமியை நிப்பாட்டுங்க முதல்ல. இன்னைக்கு விளையாடுத விளையாட்டுத்தானே இன்னைக்கு விளையாடுது எப்போதும் விளையாட்டு தானே நிறுத்தும் அப்படின்னு பகவான் சொல்ல பார்வதியும் பகவானும் இருவரும் கலந்து உரையாடல் நடத்துதாவோ. ஏ பார்வதி, என்னமில்லாத திருநாளா என் இடத்திலே என்னமா எதிர்த்து பேசுத? ஹலோ ஆமா ஆண்டவன் பகவான் கிட்ட நீ இவ்வளவு நாள எதிர்த்து பேசினதே கிடையாது. கிடையாதம்மா. என்கிட்ட என்ன ஆலோசனை கேட்க போற? உனக்கு தெரியாம நான் என்ன செஞ்சுட்டு போறேன்? அதானே பகவான் போய் அம்மா பார்வதி அளந்து தந்த படியை கொண்டுதானே படி அளந்துகிட்டு வாரம் பார்வதி. இதனால இதுவரை இல்லாத நாளில இன்னைக்கு மட்டும் என்கிட்ட என்ன கேட்க போற? உன் சந்தேகம் என்ன என்கிட்ட சொல்லு. நான் தீர்த்து வைக்கேன். ஆண்டவா ஈரேழு உலகம் எல்லாம் அண்ட சராச்சரங்களுக்கும் இறைவன் படி இழந்து வாரியல சாமி. நீர் இறை இழப்பது உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியல. தெரியாம இருக்கேன். படி இழப்பது மெய்யா பொய்யான்னு தெரியல. தெரியல எனக்கு. இந்த உலகத்தின் உத்தம
தத்துவம் என்ன தெரியணுமில்ல இந்த உலகத்தின் விஞ்ஞானம் என்ன அஞ்ஞானம் என்ன தெரியணுமில்ல பார்வதி உலகம் இயங்குவது எதனால தெரியணுமில்ல சாமி இந்த உலகத்தை இயக்குவது யாரு தெரியணுமில்ல ஐயா இந்த உலகம் யாரால் இயக்கப்படுது தெரியணுமில்ல பகவானே அதனால் இந்த உண்மை தத்துவத்தை இன்னைக்கு நீங்க உறக்க சொல்லுங்க சொல்லணும் என்கிட்ட பகவானுடைய தத்துவத்தை பார்வதி அறியும்படி என்று சொல்லுங்க சொல்லுங்க சாமி இது என்னைக்கும் கேட்காத பராஜயத்தி பார்வதி பகவான் கிட்ட கேட்க ஆண்டவன் சொன்னாரு அம்மா உமா மகேஸ்வரியா ஏ உமா மரவேஸ்வரி மகாஸ்வரி மகேஸ்வரியா பராஜயத்தி என்ன சந்தேகம் கேளு அப்படின்னு சொல்ல ஆண்டவன் கிட்ட சொன்னா எங்கள் உன்னுடைய உண்மை என்ன பகவானே பொய் என்னன்னு எனக்கு தெரியல உங்க உடலோடு நான் ஒரு உயிரா இருக்கேன் சக்தி இல்லைன்னா சிவம் இல்ல ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த உலகம் இல்லையா இந்த உலகத்தின் உண்மை என்னன்னு எனக்கு இன்னைக்கு சொல்லுங்க அப்படின்னு பராஜயத்தை பிடிவாதமா பகவான் கிட்ட கேட்க அன்னைக்கு தான் ஆண்டவன் உண்மை தத்துவத்தை சொல்லுதாரு ஒன்னோ ஒன்னாண்டி ஜீவ உடையவன் தாண்டி அறதி ரெண்டோ ரெண்டாண்டி ஓயேஸ்வரன் நான் தாண்டி அறதி மூணு மூணாண்டி ஓ முக்கண்ணனும் நான் தாண்டி நாலு நல்ல ஆமா சொல்லு நல்ல நம்போடு நல்ல நாலாண்டி 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 எங்களும் நந்தானம்மா நந்தனம்மா 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 நந்தனமோ நாலாண்டி நாலாண்டி பார்வதியா எங்களும் நந்தனம்மா நந்தனம்மா அஞ்சு அஞ்சாண்டி அஞ்சு பஞ்சபூதமும் நந்தானே அறுதி ஆறு ஆறாண்டி ஆறு சாத்திரமும் நந்தானே ஏழும் நல்ல அம்மா சொல்லி நல்ல நம்போடு நல்ல ஏழாண்டி 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 சாத்திரமும் நந்தானம்மா நந்தனம்மா 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 நந்தனமோ நந்தனமோ ஏழாண்டி ஏழாண்டி சமுத்திரமோ நந்தனம்மா நந்தனம்மா எட்டும் எட்டாண்டி எட்டு திசைகள் எல்லாம் தானே ஒன்பது ஒன்பது அண்டி ஒன்பது நவக்கரகம் நான் தானே பத்து நல்ல ஆமா சொல்லு நல்ல நம்மோடு பத்தாண்டி 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 நந்தனம்மா நந்தனம்மா நந்தனமோ நந்தனம்மா நந்தனமோ ஆமண்ணே சொல்லண்ணே பார்வதியே பகவானோ நந்தனம்மா ஆண்டவன் சொன்னாரு ஏ பார்வதி ஏ அம்மா என் தத்துவத்தை நல்லா சொன்னேன் கேட்டுக்கிட்டியா வேறமா கேட்டுக்கிட்டியாம்மா இந்த உலகமே நான் தான் பார்வதி பகவானும் நான் தான் அது நான் தான் 9 நவக்கிரகமும் சிவருமான் தான் அந்த பகவான் தான் 8 திசைகளும் இந்த பகவான் தான் 6 சாத்திரமும் அந்த பகவான் தான் 5 பூதங்களும் அந்த ஈஸ்வரன் தான் 4 வேதமும் அது அந்த பகவான் தான் அசைந்தால் அசைய அவனி இந்த உலகம் 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 நான் நகண்டால் தான் நகலும் நான் படைத்த இந்த உலகம் இந்த உலகம் பார்வதி பராஜயத்தி அம்மா இப்ப மாதிரி என் தத்துவத்தை நம்பிதியான்னு பகவான் கேட்டார அம்மா இந்த பார்வதி நம்பினாளா எங்க நம்பினாள் அவ எப்படி நம்புவா நம்ப மாட்டாளோ ஆண்டவா இந்த உலகமே நீங்கள் நீங்கள் என்று சொன்னா சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு மனைவியாக இந்த பராஜயத்தி நான் இருக்கேனே சாமி உங்க அங்கத்துல நான் பாதி இருக்கும்போது நான் அதுல ஒரு பங்கு கிடையாதோ எனக்கு கிடையாதோ அப்ப பகவான் சொன்னாரு ஏ பார்வதி ஏமா நீ சிவனுள்ள ஐக்கியமாக சக்தி இருக்க
எல்லாம் எனக்கு இருக்கிற சரி பங்கு உனக்கு இருக்க போய்தான் என் உடம்புலயே உனக்கு பாதி கொடுத்துருக்கேன். பாதி உடம்ப கொடுத்துருக்கோம்ல, உனக்கு பங்கு அக்கா. அதானே ஆண்டவங்கிட்ட சொல்லுதா பராஜயத்தி, என்ன கேட்கிறாள்? இறைவா எல்லாமே நீங்கள் நீங்கள் என்று சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த உலகத்தில இரவு நேரம் ஒளி கொடுப்பது யாரு? இரவு நேரம் ஒளி கொடுப்பது சந்திரபாவம். அப்ப இப்ப பகலையில ஒளி கொடுக்கிறது யாரு? இது இப்ப பகல்ல ஒளி கொடுக்கிறது சூரிய பாவம். அதான் எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகப்படுது? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, சூரிய யாரு சந்திர யாரு? சொக்கநாதன் சொல்லணும். சந்திர யாரு சூரிய யாரு? சூரிய யாரு? சங்கரனே சொல்லணுமே சொல்லணுமே. சூரிய யாரு? சொல்லணுமே. அடி பார்வதியா கேட்ட போதே கேட்ட போதே பகவானும் சொல்லுவாரா? சத்தி பார்வதியா பார்வேதிய வலது கண்ணு சூரியந்தான், சூரியந்தான், இடது கண்ணு சந்திரந்தான், சண்டீரந்தான், இரண்டு நல்ல கண்ணை கொண்டு கண்ணை கொண்டு உலக ஒளி கொடுத்து வார பகவானோட கண்ணை கொண்டு பாலில் ஒளி கொடுத்து வார சத்திய உமையவள உடையவன் கண்கள் கொண்டு உலக ஒளி கொடுத்து வார பகவானு சொன்னவாதே பாரதிய நம்பலையா சொன்னவாதே ஈஸ்வரிய நம்பலையா கடவுளோட தத்துவத்தை கண்ணன் தங்க நம்பலையா ஆண்டவன் தத்துவத்தை ஆதிஜத்தி நம்பலையா ஆண்டவன்கிட்ட பராஜயத்தி கேட்டா இறைவா பகவானே கடவுளே சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்க ஆண்டவன் சொன்னார் என் வலது கண்ணுதான் சூரியன், சூரியன் பார்வதி, என்னுடைய இடது கண்ணுதான் சந்திரன். சந்திரன் அம்மோ இரண்டு கண்கள் ஒளி, அம்மா இரண்டு கண்கள் ஒளியை கொண்டு கொண்டுதான் இந்த உலகத்துக்கு இறைவன் ஒளி கொடுத்து வார வாரே நம்மோ பகவான் கண்கள் ஒளியை கொண்டு பாரில் ஒளி கொடுத்து வார ஆமம்போ கண்ணை கொண்டுதான் உலகத்துக்கு இரவு என்றும் பகல் என்றும் இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை 30 நாளிகள் 60 நாளிகளை கொண்டு ஆண்டவன் ஒளி கொடுத்து வார ஆமம்போ சொன்ன போது ஆதிஜத்தி நம்பாமல் பரிச்சை செய்ய எண்ணுவாளா கடவுள பரிச்சை செய்ய எண்ணுவாளா பரிச்சை செய்ய பரிச்சை செய்ய சிவஜத்தியா எண்ணுவாளா கண்ணந்தங்க எண்ணுவாளாள் ஆண்டவன் வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் சொன்னாரா? சொன்னார் அந்த பகவான். ஆண்டவன் பகவான் அம்மா
ஆண்டவன் பகவான் சொன்னத இந்த பராஜயத்தை நம்பலையா. வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரம் இந்த சிவபெருமான் சொல்லுதாரு. இந்த பகவான் சொல்லுதாரு உண்மையா பொய்யா தெரிய வேண்டாமா? அப்ப ஆண்டவன் சொல்வதை நம்ம சோதிக்கணும், சோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பகவான் சொல்வது உண்மையா பரீட்சை பண்ணணும், பரீட்சை பண்ணி பார்க்கணும். ஆமா, ஆண்டவன் சிவபெருமானை பரீட்சை செய்வதற்காக ஆதியத்தி பார்வேதியா பார்வேதியா ஆண்டவன பின்புறம்மா பின்புறம்மா வருவாளா வருவாளோ பின்புறம்மா பின்புறம்மா வருவாளா வருவாளோ கண்ண ரெண்ட பொத்துவாளா பொத்துவாளோ ஈசனுடைய கண்காரண்ட பார்வதியா பொத்துவாளா ஆளாயே கண்கர் ரெண்ட பொத்துவாளா பொத்துவாளா கண்கள் ரெண்ட பொத்துவாளா ஆளோ பொத்தும் போதே உலகமெல்லாம் பாலடைந்து வருகுதையா போதே என்ன மனுஷன் வலது கண்ணு சூரியம்காரு இடது கண்ணு சந்திரம்காரு இந்த சிவபெருமா பச்சையா பொய் சொல்லுதாரு. இதை இன்னைக்கு சோதிக்கணும். பார்வதி பகவான் கண்ண பொத்துனால அண்ட சராச்சரங்கள் எந்த செய்ய போகனா 14 உலகம் எல்லாம் ஒரே இருட்டாயிடுது. ஏன் இருளாச்சு? பகவான் வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரம் இல்ல, 2 கண்ணை பொத்திட்டா இந்த உலகத்துக்கு எப்படி ஒளி கிடைக்கும்? அதனால உலகமே ஒரே இருள்மயம் ஆயிடுது. அந்தந்த உயிர் அங்கனைக்கு அங்கனை திவச்சி நிக்கி இறையெடுக்க போகல. இறையெடுக்க போன உயிர்கள் அங்கனைக்கு அங்கனை கண் தெரியாம உலகமெல்லாம் ஒரே இருட்டுல. அப்ப ஆண்டவன் சிவபெருமா பார்வதி நம்ம கண்ணை பொத்திட்டால இவ கைய எடுன்னு சொன்னோம்னா ஆம்பளை கிளப்பம் இல்ல. அதானே ஏமன்னா பெண்கள் எல்லாம் சத்தியினுடைய அம்சம், ஆண்கள் எல்லாம் சிவனுடைய அம்சம். இன்னைக்கும் பெண்கள் தத்துவத்துல எத்தனை ஒண்டாட்டி கெட்டின புரிஞ்சன் கைய பிடிச்சிட்டானா உருவ முடியாது, திருவ முடியாது. உருவ முடியாது, திருவ முடியாது. பாருங்க அவ்வளவு பலம். அப்படியா? எது பிடிச்சா நீர் எது சேட்டை பண்ணிருப்பாரு, அப்புறம் அடிக்க பாத்துக்கிட்டா இருப்பா. அதனால பெண்கள் எல்லாம் சத்தியினுடைய அம்சங்கள். அதனால இந்த பராஜயத்தை கையை எடுன்னு சொன்னா ஆம்பளைக்கு இழப்பம் இல்ல, ஆணுக்கு இழப்பம் வந்து சேர்ந்துருமே. அம்மா இந்த உலகத்தையும் காப்பாத்தணும், இந்த உலகத்துக்கும் ஒளி கொடுக்கணுமே. ஆண்டவன் சிவபெருமா நம்மளை காப்பாத்த அந்த சங்கடப்படுது, அந்த கஷ்டப்பட்டிருக்காரு சிவபெருமா. ஆமா, இந்த உலகமெல்லாம் ஒரே இருட்டா இருக்க, இந்த உலகத்துக்கு எப்படியாவது ஒளிய கொடுக்கணும். இந்த ஆண்டவன் சிவபெருமானுக்கு உச்சியில ஒரு கண்ணு இருக்கு பத்தியல இருக்கதல்ல போ. ஆண்டவனா ஐய சிவபெருமா ஐயா கண்ணு திறப்பாரோ, நெத்தி கண்ணு திறப்பாரா, நீண்ட வழி கொடுப்பாரா, உச்சி கண்ணு திறப்பாரா,
திறப்பாரோ உலக ஒளி கொடுப்பாரா இரண்டு கண்ணு ஒளிவ விட வீடு கண்ணு ஒளிவதுதான் நீண்ட ஒளி அதிகமாச்சு அதிகமாச்சி கண்ணு ஒளிவதுதான் ஐயா ஒளிவதுதான் உலக ஒளி அதிகமாச்சு அதிகமாச்சி கண்ணு ஒளியாதுதான் உலக ஒளி அதிகமாச்சு உச்சி கண்ணு திறந்த போது உலக ஒளி அதிகமாச்சு அதிஜத்தி பார்வதியா நம்மெல்லாம் பதறுவாளா ஆகுவாளோ சத்தியான பார்வதியா பகவானுக்கு முன்னாலே பதறிமவனு பாலா ஈசனுக்கு முன்னாலே முன்னாலே அங்கி மவனு பாலா அங்கி மவான பாலோ கண்ணந்தங்க பார்வதி ஐயோ அங்கி மனநிக்கும் போது பார்வதியா உடலை எல்லாம் தேவையாக பொங்கிடுமா சக்தியுட வெங்கமெல்லாம் தேவையாக வடிந்திரும் ஆதிபராஜத்தி உடல் மேனி எல்லாம் வேர்வையா பொங்கு பொங்குது பொங்குது யா என்ன பகவானெல்லாம் கண்ணை பொத்திட்டோம் இந்த சிவபெருமா உச்சி கண்ணெல்லாம் திறந்துட்டாரு உலகத்துக்கு ஒளிய கொடுத்துட்டாரு பகவான் நெத்திக்கண்ணை திறந்துலாம் நீண்ட ஒளி கொடுத்துட்டாரு நம்மளே இவ்வளவு காலம் அந்த சிவனோடு இருக்கும் இந்த பகவானுக்கு நெத்தியில ஒரு கண்ணு இருக்கு தெரியாம போச்சா இதுவரைக்கும் தெரியாம இருந்திருக்கமே ஆண்டவனுக்கு உச்சிக்கண் இருப்பது இந்த பகவானை மட்டும் மறைச்சிட்டாரு பகவான் உச்சிக்கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கு ஒளிய கொடுத்துட்டாரு அப்ப பகவான் கண்ணை பொத்துனதுனால பகவான் நமக்கு ஏது ஒரு சாபம் கொடுப்பாரோ சிவபெருமானை விட்டு பிரியக்கூடிய நிலைமை வந்தாலும் எந்த பராஜத்தி பார்வதி அங்கம் பதறதா ஆவிதினல் ஆகுதா உடல் பதறதறி கைய முறிக்கா கவலை கொண்டு புலம்புதா ஆகா நம்ம ஆண்டவனை சோதிச்சிட்டோமே இந்த ஆதி பராஜத்தி ஆண்டவனுக்கு முன்னால அங்கம் பதறதா வேர்வே நீராக பார்வதி உடல் எல்லாம் அடியுது ஆண்டவன் பார்க்காரு வேர்வை நீரு என்னது உப்பு தானே சகலமும் உப்பு உப்பு தானே ஐயா அந்த வேர்வை நீரு நாவல பட்டா நாவு உப்பு கறிக்கு தூத்துக்குடி கடலை பார்க்கையில கருங்கடலா இருக்கு அந்த தண்ணி எடுத்து நாவல வைக்க முடியுதா கன்னியாகுமரி கடலை பார்க்க ஆசையாத்தான் இருக்கு அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா கண்ணில வட்டாலே கண்ணே எரியுத அப்ப கடல் நீரும் உப்பு மனிதனுடைய வேர்வை நீரும் உப்பு அதனால இந்த பராஜயத்தினுடைய வேர்வை நீர் பார் உலகத்துக்கு போகப்படாது உலகத்தில் விழுந்தால் உலகமெல்லாம் தூத்துக்குடி உப்புக்களமா நீரி போகும் அதனால பராஜயத்தினுடைய வேர்வை நீரை இந்த உலகத்துக்கு விடக்கூடாது என்று ஆண்டவன் நம்மளை காப்பாத்தணும்னு என்ன செய்தார் தெரியுமா அவர் தலையில இருக்கு பாருங்க 1008 ஜடாமணி பாரம் 1008 ஜடாமணி பாரத்தை அவிழ்த்து பராஜயத்தை உடலில் வடியக்கூடிய வேர்வை அப்படியே அங்கத்தை அள்ளி துவத்துதார் அங்கத்தை துவத்தி சிவபெருமா அள்ளி முடியவும் பார்வதி வேர்வை நீரை அவருடைய ஜடாவார முடியில இருந்து 7 துளியாக தெரித்து இந்த பூலோகத்துல வந்து விழுது அந்த 7 துளி வேர்வை நீரும் 7 சுத்து கடலாக மாறுது 7 சுத்து கடலுக்கும் ஈசன் சிவபெருமான் அழகாகிய பேர் கொடுத்தார் ஒன்னங்கடல் உப்பு கடல் உப்பு கடல் உப்பு கடல் எங்கு கப்பா கப்பா இரண்டங்கடல் இருட்டு கடல் கடல் இருட்டு கடல் எங்கு கப்பா கப்பா கடல் முத்து கடல் முத்து
இல்லா கூத்தன் இரண்டு கடல் ஜங்கு காப்பா பளிங்கி வர்ண பாறை உண்டு பளிங்கி வர்ண பாறையிலோ காத்தடித்து மணல் குமித்து ஒரு கரையமுத்து வளர்ந்திருக்கு கொடுத்தா ஆனாகம் பேர்தான் நாகமுடி ராஜா பெண்ணாகம் பேருதானை நாகவல்லி பெண்கொடியோ நாகராஜ நாகவல்லி நாகவல்லி அப்பேர்பட்ட நாகத்துக்கு அம்மையா ஆண்டவன் பேர் கொடுத்தது நாகராஜ நாகவல்லி. நாகராஜன் நாகவல்லி மனித முகமும் பாம்பு உடலும் உடலுமா இருக்கார்கள். அந்த நாகத்துக்கு குணத்தை இறைவன் என்ன கொடுத்திருக்காரு? என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆண் நாகம் படம் எடுத்தா அவனி உலகம் அழிஞ்சு போவோம், பெண் நாகம் படம் எடுத்தா பேர் உலகம் அழிஞ்சு போவோம். இந்த ஆணாகமும் பெண்ணாகமும் வாழக்கூடிய இந்த நாகலோக பட்டணத்தில இந்த நாகராஜனும் நாகவல்லியும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரார். கணவனும் மனைவியுமாக கலந்து கூடி ஆண்டு வாரார். அப்படி ஆண்டு வரும் நாளையில Yeah.
தங்கத்தாலே முன்னால நாளை தங்கத்தால தங்கத்தாலே ராஜாவுக்கும் நாகவல்லி பெண் படிக்கும் மன்னன் தேவி இருவருக்கும் ஆனையிட்ட ஜாவடியா அதனிருக்க மண்டகமோ குதிரைகிட்ட ஜாவடியா இருக்க மண்டகமா மன்னன் தேவி இருவருக்கும் மண்டகமா முன்னாலே மண்டகமா முன்னாலே மடப்புளிய தங்கத்தாலே தங்கத்தாலே அந்த நாகலோக பட்டணத்தில் நாகமணி ராஜாவுக்கும் அந்த நாகவல்லி பெண் கொடிக்கும் மன்னன் தேவி இருவருக்கும் பந்தடி மேடைகளாலும் பல்லாக்கு ஜாவடியா ஆலந்தேவி இருவருக்கும் நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லி பெண் கொடிக்கும் நல்ல படித்தலமா வயந்திருக்க மண்டகமா எல்லாம் படித்தலமோ இருந்தால மண்டகமா நல்ல படித்தலமோ முத்து வைத்த மண்டகமா ஆனால நல்ல படித்தலமோ படித்தலமோ நவரத்தின மேடைகளோ படித்தலமா ஐயா அஞ்ச நல்ல படித்தலமோ ஐவரன மண்டகமோ ஆலா நல்ல படித்தலமோ ஆலகட்ட ஜாவடியா ஏலா நல்ல படித்தலமோ ஏழுகோண மண்டகமோ எட்ட நல்ல படித்தலமோ ஒட்டையப்பு ஜாவடியா ஒன்பதாம் படித்தலமோ வாழையெட்டும் ஜாவடியா பத்தால படித்தலமோ பத்தால படித்தலமோ என்ன பணிக்கு வந்த மண்டகமா அவருக்கு பணிக்கு வந்த மண்டகமா அவருக்கு பொன்னாலேயும் குறவும் இல்லை இதத்தால் தாழ்வும் இல்லை மண்ணாலேயும் குறைவும் இல்லை மக்களால தாழ்வும் இல்லை பாலாலேயும் குறைவும் இல்லை குறைவும் இல்லை பாக்கியத்தா தாழ்வும் இல்லை அவருக்கு பாக்கியத்தா தாழ்வும் இல்லை இவருக்கும் பாக்கியத்தா தாழ்வும் இல்லை ஏ நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லிக்கும் நாகலோக பட்டணத்தில இறைவன் அருளால எல்லா செல்வாக்கும் நிறைந்திருக்கு நிறைந்திருக்கு ஐயா. ஒரு குறையும் கிடையாது. ஒன்னிலையும் குறவில்லை ஆமா, பொக்கிஷத்திலையும் குறவில்லை குறவில்ல, மண்ணிலையும் குறவில்லை குறவில்ல. மக்கள்லையும் தாழ்வில்லை கிடையாது, கிடையாது. பாலு வாக்கியம் ஆடு மாடு ஆமா, கூட கன்றுகள் ஆமையோ, கூட கோபுரங்கள் கோபுரங்கள், ஆத்தாடி அம்மாடி மொட்டை மாடல காத்தாடி. அங்கேயே அவனை காத்தாடிய போட்டாங்க. வந்த விருந்தோகன் மேல வந்து கவனிக்கத்தான். பதினொரு மணி நைட்டு. இப்படி ஆமா, இறைவன் அருளாலை இந்த ஆமையா. நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் எல்லா செல்வாக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு. நீர்வளம் நிலவளம் மண்வளம் மனைவளம் பொன்வளம் பொருள் வளம் பொருள் வளம் எல்லாம் கூடி போச்சு, எல்லாம் கூடி போச்சு. அவளுக்கு சொத்து என்ன தெரியுமா முக்கியமான சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் அந்த
அந்த கடையில விளையக்கூடிய முத்துதான் ஒரு சொத்து. முத்துதான் ஒரு சொத்துக்கள். ஆமா, முத்துக்கள் எங்க சொத்துக்கள். அப்படியாக ஆமா. சொத்தோடும் சுகத்தோடும் மண்ணும் மனையோடும் பொண்ணு பொருளோடும் ஆண்டு கொண்டிருக்கும் நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் நாகவல்லிக்கும் இறைவன் அருளால் எல்லா செல்வாக்கை கொடுத்த இறைவன் ஒரே ஒரு குறையும் கொடுத்துட்டார். என்ன குறை கொடுத்தார் ஆண்டவன்? இவ்வளவு அள்ளி கொடுத்த ஆண்டவன் என்ன குறை கொடுத்தார்? இந்த உலகத்துல குறை இல்லாத மனுஷன் யாரு? யாரும் பார்க்க முடியாதுல்ல. ஒரு மனிதனா பிறந்தா எல்லாத்துக்கும் குறை இருக்கத்தான் செய்யும். குறை இருக்கத்தான் செய்யும். இன்பத்தை கொடுத்த இறைவன் இறைவன் கொஞ்சம் துன்பத்தையும் கொடுப்பான். சங்கடத்தை கொடுப்பான். துன்பத்தை கொடுத்தாதான் தெய்வம் எங்க இருக்குன்னு தேடுவான். தேடி பார்ப்பான். மனிதனுக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தையும் மண்ணுக்கு மேல மனையும் பொண்ணு பொருளையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா கொடுத்துட்டா இறைவனையும் நம்ம மறந்துருவோமே. ஆண்டவரே மறந்துடுவோம். 10 லட்ச ரூபா வெளியே வட்டியே கொடுத்துருக்காரு. ஒரு மாசம் வட்டியை கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டில் 9 மாசம் வட்டியே கொடுக்கல. இன்னைக்கு பிரியுங்க அவங்களும் கவலையில் இருக்காரு. ஆமா, வேலை இல்ல. குடத்துக்காரர் எடுத்துக்கிடுங்க. ஆமா, அவரு 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. ஆமா, இல்லைங்க கடத்தை கொடுத்துருக்கு கடன் வாங்கியிருக்கோம். ஆமா, அப்ப 2 வருஷம் விட்டுருக்காங்களோ அவருக்கே கொடுத்துருக்காரு. ஆமா, அப்ப வாங்கினவர் இவராம சொல்ல வேண்டியதானே. காட்டை கட்டி மழை கட்டி சொல்லியா காட்டி கொடுக்க கூடாதா? காட்டி கொடுக்க கூடாதுல்ல. சரியா? ஆமா. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை. அது இருக்கத்தான் செய்யும். நம்ம தாளத்துக்காரருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனையை வாங்கி போட்டிருக்காரு, வீடு கட்ட முடியல. ஆமா, வீட்டை கட்டிட்டாரு, கதவு போட முடியல. நிலம் விட முடியல. நிலம் விட்டு கதவு போட முடியல. அப்படியா? ஆமா, அப்படியே ஆகி போச்சு. செய்ய முடியும். அவருக்கு சில இருக்காரு. ஆமா. இப்ப உடுக்கார எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களா, மாசத்துக்கு 10 சீட்டு சேர்க்காரு. சாக்காரு. அது சீட்டுக்கு முதல் வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது. கையில இருந்து போட்டு கட்டக்கூடிய சொன்னாங்க. காரங்க தர முடியாங்க. சீட்ல இருக்காங்க. பாம்பே பணம் வருது. சொல்லுங்க. எவ்வளவு சொல்லுங்க. அதானே சொன்னதால ஒண்ணு கெட்டு போலையா? இல்ல உண்மைதானே. இதனால இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு குறை. இருக்கத்தான் செய்யும். அதே போல இந்த நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கு ஒரு குறை என்ன தெரியுமா? என்ன குறையோ? பிள்ளை இல்லாத பெருங்குறை, நீ சாப்பிடுடி. ஐயா நீ சாப்பிடுறா ஐயா. முதலை இல்லாத மனக்குறை, மனக்கவலை இருக்கத்தான் செய்யும். குழந்தை இல்லாத ஆமா, பெருங்கவலை இருக்கத்தான் குறையும் இருக்கு. இருக்கத்தான் செய்யும். இப்படி குழந்தை இல்லாத குறைகளோடு ஆமா. மன்னனும் தேவியமாக ஆமையா. மன வருத்தம் அதிகம் கொண்டு அந்த மன்னனாகிய நாகராஜ இடத்திலே நாகவல்லி சொன்னா மன்ன வேறே எங்கனவோ மன்ன